செழிப்பது எப்படி? வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனின் சில துளிகள். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செழிப்பது எப்படி என்கிற தலைப்பின் கீழ் நாங்கள் பார்க்கும் வேத வாக்கியங்களை நீர் ஆசீர்வதித்து தாரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாணவர்களே, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் பின்பாகம், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று. அப்படி நாம் சொல்லும்போது ஒரு வார்த்தை இப்படியாக கேட்கலாம், அப்போ கர்த்தரை நம்பாதவர்களும் செழிக்கத்தான் செய்கிறார்களே என்று. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஏற்படும் செழிப்புக்கும் கர்த்தரை நம்பாதவர்கள் செழிக்கும் செழிப்புக்கும் வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தரை நம்புகிறவர்கள், அவர்கள் செழிப்பானது அது மாய்மாலமற்றது, அது கேடுபாடற்றதாக இருக்கும். அந்த செழிப்பு திடீரென்று மறைந்து போவது அல்ல. கர்த்தரை நம்புகிறவர்கள் நியாயமான முறையில் உழைத்து சம்பாதிப்பார்கள். போதும் என்கிற மனதுடனே அவர்கள் செய்கிறபடியால் அவர்கள் காரியங்கள் வாய்க்கும். அவர்கள் செழிப்பானது நிரந்தரமாய் இருக்கும். அது ஆசீர்வாதமான ஒரு செழிப்பாக இருக்கும். அதோடு அது அழியாததாகவும் காணப்படும். அது நிலைத்திருக்கக்கூடிய செழிப்பாகவும் காணப்படும். அது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு செழிப்பாக காணப்படும். இந்த செழிப்பு மனிதர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தரை நம்பாதவர்களோ, அவர்கள் செழிப்பானது திடீரென்று வருவதா, திடீரென்று உயர்வார்கள், திடீரென்று குறைந்து விடுவார்கள். அந்த செழிப்பிலோ எப்போ வறட்சி ஏற்படும், எப்போது குறைவு ஏற்படும், எப்பொழுது தாழ்ச்சி ஏற்படும் என்று சொல்லவே முடியாது. திடீரென்று உயர்வார்கள், திடீரென்று குறைந்து விடுவார்கள். அதுதான் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தரை நம்பாதவர்களுக்கும் உரிய வித்தியாசம். ஒரு டோபி கழுதையும் கழுதை குட்டியும் வளர்த்து வந்தான். அதோடு சேர்த்து ஒரு ஆட்டையும் வளர்த்தான். ஆனால் அந்த ஆட்டுக்கோ நல்ல தீனி போடுவான். கழுதைக்கும் கழுதை குட்டிக்கும் தீனி போடுவதே கிடையாது. அது போய் மேய்ந்து என்ன சாப்பிடுகிறதோ அதுதான். இதனால் கழுதையின் குட்டியானது தன் தாயிடத்தில் கேட்டது, அம்மா, நமக்கு எதுவுமே போடுவதில்லை, ஆனால் இந்த ஆட்டுக்கு எப்படி சாப்பாடு, எப்படி கொழுத்த தீனி கொடுக்கிறார் பாருங்கள், நமக்கோ சரியாக தீனி கொடுப்பதே இல்லையே என்று தாயிடத்தில் சொல்லி வருந்தியதாம். தாயானது பிள்ளையிடத்தில் சொல்லியதாம், பொறுத்திருந்து பார், அவர் ஏன் அதற்கு தீனி போட்டு நல்ல கொழுக்க வைக்கிறார் என்பது கொஞ்ச நாளையில் தெரியும் மகனே என்று சொல்லியதாம். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்ததாம். அந்த டோபி வீட்டுக்கு நிறைய விருந்தாட்கள் வந்தார்களாம். வந்தபோது அந்த டோபி அந்த ஆட்டை அடித்து எல்லோருக்கும் விருந்து வைத்தாராம். அப்பொழுதுதான் தாய் கழுதை குட்டி கழுதையிடம் சொல்லியதாம், பார்த்தியா, ஏன் அவர்கள் தீனி போட்டு கொழுத்த தீனி போட்டு வளர்த்தார்கள் என்று. நமக்கு அவர்கள் தீனி போடாவிட்டாலும் நம் ஜீவன் நமக்குள் இருக்கிறது. நம்மை அவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஆனால் அதற்கோ நன்றாக தீனி போட்டு வளர்த்து நன்றாக கொழுக்க வைத்தார்கள். இப்போது அடித்து விருந்து சாப்பிடுகிறார்கள். இதுதான் உலகம் மகளே என்று சொல்லியதாம். மாணவர்களே, இதே போல்தான் செழிப்பும் மனிதர்களுக்கு. கர்த்தரை நம்பாதவர்களும், நான் சம்பாதித்தேன், என் கை சம்பாதித்தது, நான் ஓடி ஓடி உழைத்தேன் என்று பெருமை பாராட்டுவார்கள். பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் அந்த செழிப்பு தற்காலிகமானதாகத்தான் காணப்படும். அது எப்பொழுது அவர்களை விட்டு இறங்கும் என்று சொல்லவே முடியாது. செழிப்பு வந்து கொண்டே இருக்கும்.
அவர்கள் கொழுக்கும் வரை வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவர்கள் அந்த செழிக்க செழிக்க அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டுவிடும். அவர்கள் ஆண்டவரை நினைக்கவே மாட்டார்கள். அவர்கள் நான் சம்பாதித்தேன், என் பராக்கிரமத்தினால், என்னுடைய உழைப்பினால் வந்தது என்று மார்த்தட்டி கொள்வார்கள். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களோ, ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தார், எனக்கு கொடுத்ததெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, இது என்னுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல, என்னுடைய உழைப்பினாலோ அல்ல, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த செழிப்பு என்று சொல்லி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பாமல் செழிக்கும் ஆசீர்வாதம் ஆஸ்தியோ மற்றவர்களுக்காக தான் சேர்த்து வைக்கப்படுகிறது. அது யார் யாருக்கெல்லாமோ போய் சேரும். கர்த்தரை நம்பி செழிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவனுக்கும் அவனுடைய சந்ததிகளுக்கும் போய் சேரும். நாம் உயர வேண்டும், நன்றாக செழிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவதை விட்டுவிட்டு ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், கர்த்தர் தரும் ஆசீர்வாதம் செழிப்பானது, அதற்கு வேதனை என்பதே கிடையாது. ஆனால் கர்த்தரை நம்பாமல் சம்பாதிக்கிற ஆசீர்வாதம் வேதனையில்தான் முடியும். அதில் நிறைய வேதனைகள் உண்டு, சஞ்சலங்கள் உண்டு, தவிப்புகள் உண்டு. கர்த்தரை நம்பி செழிக்கும் பொழுது வீடு ஆசீர்வாதமாக இருக்கும், மன மகிழ்ச்சியாக இருக்கும், நிரந்தரமானதாக இருக்கும், நம் சந்ததிகளுக்கும் அது ஆசீர்வாதமானதாக இருக்கும். நாம் பிரியமானவர்கள் கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் நமக்கு தரும் செழிப்பையே நாம் பெற்று அனுபவிப்போம். கர்த்தரை நம்பாமல் நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாத செழிப்பானது கடல் நீர் போல்தான், பல வழிகளில் அது விரயம் பண்ணப்படும். நம் கர்த்தரை நம்பி கர்த்தர் தரும் செழிப்பானது நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும், நம் சந்ததிகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி ஒரு செழிப்பை தரும்படி தேவன் தரும்படி நாம் ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கோடி நன்றி சுவாமி. ஆமாப்பா, நாங்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பதையும் கர்த்தரை நம்பாதவர்களுடைய செழிப்பு எப்படி இருக்கிறது என்பதையும் நாங்கள் பார்த்தோம் ராஜா. தகப்பனே, நாங்கள் உம்மை நம்பி நாங்கள் செழிக்கணும் சுவாமி. உம்மை நம்பி நாங்கள் செழிக்கும் பொழுது அந்த செழிப்பில் தகப்பனே சஞ்சலம் என்பதோ தவிப்பு என்பதோ அதில் பாடுகள் என்பதோ பிரச்சனை என்பதோ கிடையாது சுவாமி. அந்த செழிப்பானது ஆசீர்வாதமாய் இருக்கும். நீர் எங்களுக்கு சரீரத்துக்கு சுகத்தை தந்தால்தான் நாங்கள் உழைக்க முடியப்பா. நீர் எங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்தால்தான் நாங்கள் சம்பாதிக்க முடியும் சுவாமி. நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தால்தான் அந்த பணம் எங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் எங்களுக்கு நிறைவாய் காணப்படப்பா. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லியிருக்கிறபடி இல்லாத வாழ்க்கை நீர் தரும் பொழுதுதான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் செழிப்பு எல்லாம் நிறைவானதாக காண அந்த செழிப்பை நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் அப்பா. நீர் கொடுக்கிற செழிப்பை நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.